சரியா? 24வது 38ஆம் பக்கம். மனிதனுடைய செயற்பாடுகளால் நீர்நிலைகள் மாசடைவதால் ஏற்படக்கூடிய தீமையாக அமைவது. மனிதனுடைய செயற்பாடுகளால் நீர்நிலைகள் மாசடைவதால் ஏற்படக்கூடிய தீமை. ஆன்சர் உங்களோட பாப்பா எத்தனையாவது? கிராணி எத்தனை ஆன்சர்? கிராணி ரைட், 3வது ஆன்சர். மீன் இறக்க நேரிடும்ங்கிறது சரி. அப்ப ஏற்கனவே பார்த்த போலதான் விளங்குது. ரைட், 25வது. 3வது சார். ஓகே. மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தாவிட்டால் ஏற்படக்கூடியது. மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தாவிட்டால் ஏற்படக்கூடியது. 1. மின் விளக்குகளது விலை அதிகரிக்கும். மின்சார பாவனையில் தட்டுப்பாடு ஏற்படும். மின்சாரத்துக்கான கட்டணம் குறைவடையும். எந்த விட 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 இலக்க நாம கரண்ட சரியா ஒரு சிக்கனம் இல்லாம நாம பயன்படுத்திட்டே போட மட்டும் சொல்லி சொன்னா நமக்கு என்ன நடக்கும்னு சொன்னா கரண்ட எனி டைம் நம்ம போட்டுவிட்டிக்கிறேன். இப்ப போட்டுட்டு இருந்தோம்டா நமக்கு என்ன நடக்கும்டா கரண்ட் பில் கூட வருமா குறைய வருமா? குறைய வருமாண்டாக்கள். கரண்ட் பில் நம்ம கூட யூஸ் பண்ணினா கரண்ட் பில் குறைய வரும். அப்படியானாக்கள்? கஜனிக்கா உங்களோட வீட்டை ஆன் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணுங்க. ரைட், உங்களோட வீட்டை நல்லா கரண்ட் யூஸ் பண்றீங்க சரியா? இந்த மாசம் 10 யூனிட் ஓடி இருக்குது. நீங்க ஃபுல்லா ஃபேன் எல்லாம் போட்டு ஃபுல்லா ஃப்ரிட்ஜ் எல்லாம் போட்டு டிவி எல்லாம் போட்டு ஃபுல்லா யூஸ் பண்றீங்க. அடுத்த மாசம் ஏற்கனவே உள்ள 10 விட குறைய வருமா கூட வருமா? கூட. அப்படித்தானே? அப்ப குறைய வருமானத்துக்கு கை உயர்த்தின ரைட், அப்ப கூட வரும் அதானே? சரி, அப்ப மின்சார பாவனை கட்டணம் கூட வரும். ஆனா இதுல விட தந்திருக்கிறாங்க கட்டணம் குறையுமா? அது சரி வருமா? விட சரி வராது. அப்ப அந்த விட வராது. மின் விளக்குகளது விலை அதிகரிக்கும். இப்ப நாம கூட கரண்ட பாவிக்கிறதால சரியா மின் விளக்கண்ட என்ன பல்ப், பல்புட விலையில அதிகரிக்குமா? இல்ல. நம்ம எப்படித்தான் பாவிச்சாலும் பல்ப் அது கடையில விக்கிற மாதிரி தான் விற்பான். நாம கூட பாவிக்க மாட்டதுக்காண்டி பல்பை கூட விற்பானா? இல்ல, அதுவும் வராது. ரைட், மின்சார பாவனையில் தட்டுப்பாடு ஏற்படும். மின்சார பாவனையில் தட்டுப்படும் என்றா இப்ப எல்லாருமே இப்ப பகலைல டைம்ல சரியா பகலைல இப்ப எல்லாரும் கரண்ட் யூஸ் பண்ணுவாங்களா? இல்ல, எல்லாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இரவையில எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. என்ன எல்லாரும் இரவையில் சில விடத்துல அந்த நீட்டு பல்ப் ஃப்ளவர் பல்ப் எங்கேயும் இருக்கிறீங்க யூஸ் பண்றாங்களா? இப்ப நீட்டு பல்ப் இப்ப வாடுறதெல்லாம் குண்டு பல்ப் மாதிரி ஒயிட் கலர்ல, சில இடத்து வழியே நீட்டு பல்ப் இருக்கு. இந்த பல்ப் என்னன்னு சொன்னா பகலையில போட்டா பத்தும். ஆனா டிராவையில போட்டா ஒரு 6 மணி பத்திட்டு இருக்கிறது 6:30 மணி மேல சில இடத்த ஆஃப் ஆயிரும். ஏன்னு சொன்னா சரியா எல்லாரும் கரண்டை யூஸ் பண்ணக்குள்ள என்ன டாக்குமெண்ட் சொன்னா அதுல அது யூஸ் பண்றது கரண்ட் காணா. அப்ப சில இடத்த ஆஃப் ஆயிரும். அப்படி முதல் இருந்தது. அப்ப என்னன்னு சொன்னா நிறைய எல்லாருமே கரண்டை யூஸ் பண்ண கரண்ட் பாவனையில தட்டுப்பாடு ஏற்படும். அடுத்தது
இப்ப நம்ம கரண்ட் வந்து வரையறுக்கப்பட்ட வளமம்பா, அதாவது கொஞ்சம் தான், லிமிட் இல்லை, லிமிட் கொஞ்சம் தான் இருக்குது. இதை வந்து எல்லாருமே எடுக்க எடுக்க எடுக்கிற பாவிக்க 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 என்ன நடக்கும்னு சொன்னா அது வந்து தட்டுப்பாடு ஏற்படும். சரியா? அப்ப இது வந்து என்ன ஆன்சர் வருமாட்ட நமக்கு? என்ன ஆன்சர்னு சொன்னா மின் பாவனையில் தட்டுப்பாடு ஏற்படும்ங்கிறதான் ஆன்சர் வரும். 26வது வினா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இருபத்தி 6வது வினா. சமய வழிபாடுகளில் தினமும் ஈடுபடுவதால் ஏற்படக்கூடிய நன்மையாக அமைவது. உங்களோட விட சமய வழிபாடுன்னு சொன்னா என்ன? அதாவது முஸ்லிம் ஆக்களை சொல்ல போனா பள்ளிக்கு போறதுனால, தமிழ் ஆக்களை சொல்ல போனா கோயிலுக்கு போறதுனால, அல்லது வந்து கிறிஸ்டியன் ஆக்களை சொல்ல போனா சர்ச்சுக்கு போறதுனால. சரியா? அப்ப இவங்க எல்லாம் சமய வழிபாட்டுல ஈடுபடுறதுனால என்ன நடக்கும்? ஓகே, உங்களோட இதெல்லாம் வி விளங்குது எனக்கு. எல்லாரும் வி தான் காட்டிட்டு இருக்கிறீங்க, அதானே? எல்லாரும் வி 2வது காட்டுறீங்க. பக்தி வரும். யாருக்கு சோறு வரும்? சோறு யாருக்கு வரும்? யாரு சொல்லுவீங்க? கோயிலுக்கு போறதுனால, டெய்லி போறதுனால சோறு யாருக்கு வரும்? கணிசனியத்தின் கை வைத்து நீங்க யாருக்கு? இல்ல இல்ல இல்ல, ஒன்று காட்டின காட்டினானே. ஆமா சார். நான் கேட்டேன் யாருக்கு சோறு வரும்? சாப்பாடு உணவு கிடைக்கும் யாருக்கு? நம்மளுக்கு தான் சார் சோறு வரும். பிச்சைக்காராக்களுக்கு தெரியுமா? அதாவது கோயில் வழியில சமய வழிபாட்டு தலங்கள்ல முன்னுக்கு வாசல் சிலாக்கள் இருப்பாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சில பேர் வந்து தர்மமா கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தான் உணவு கிடைக்குமே தவிர நமக்கு இல்லை. சரியா? ரைட். அப்ப இதுல ஆன்சர் என்னன்னு சொன்னா மனதில் மகிழ்ச்சி, மனதில் அமைதியும் பக்தியும் கிடைக்கும். அப்ப 26வதுக்கு 2வது விட. 27வது. சாரதிகள். சனாலியா நல்லா சாப்பாடு நடக்குதுன்னு சனாலியா வாசிங்க. 27வது வாசி. சாரதிகள் விதிமுறைகளை கடைபிடிக்காது வாகனங்களை செல்வதால் ஏற்படக்கூடியது. சனாலியா எனக்கு ஒரு ஏசி போட்டு தான் வாய்ச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? நான் சாப்பிட்றத கண்டுட்டாரு, இப்ப என்னட்ட கேள்வி கேட்கிறாருன்னு சொல்லி போட்டு ஒரு தரம் ஏசி போட்டு தான் எனக்கு வாய்ச்சி காட்டிக்க. சரி, என்னண்டு வாய்ச்சி காட்டிக்கிறா? வீதி விபத்துக்களை எங்க சாரதிகள் வீதி விதிமுறைகளை கடைபிடிக்காத வாகனங்களை செலுத்துறதுனால ஏற்படக்கூடியது. ஒன்று, வீதியில் விபத்துக்கள் அதிகரிக்கும், வாகனங்கள் விலை அதிகரிக்கும், சாரதிகள் வாகனங்களை செலுத்த முடியாது போதும். உங்களோட ஆன்சர்? ஒன்று. சாகிரா 2ஆ? எல்லாரும் ஒன்று, சாகிராக்கு மட்டும் மாற என்னண்டு பாப்போம். என்னண்டு? வாகனங்களின் விலை அதிகரிக்குமாம். எப்படி மன சொல்லலுமா? தெரியாதுலயே அவள் செஞ்ச அவங்க இப்ப ஹெல்மெட் போட்டுட்டு போங்க என்று சொல்லி சொன்னா அதை கடைபிடிக்காம நாம ஹெல்மெட் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை நம்ம போனோம் என்று சொன்னா சரியா? மோட்டார் சைக்கிள்ல
இப்ப அவிடத்த ஆக்சிடென்ட் பட்டு அப்ப அவருக்கு தலையில அடிபட்டுட்டு இது விபத்து ஏற்பட வழிவகுக்குமா இல்ல நான் ஹெல்மெட் போனா அது சைக்கிள் விலை கூடட்டும் என்றதுக்கு வருமா? சம்பந்தமே இல்லாத ஒன்று என்ன? ரெண்டாவது விட சம்பந்தமே இல்லாதது ஒன்று. மூணாவதும் பிழையானது. ஆம அவங்க வீதி அதாவது வீதி விதிமுறைகளை கடைப்பிடிச்சு நடங்க என்று சொல்லி சொன்னா நாம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்தோம்னு சொன்னா எந்த விபத்துக்களும் ஏற்படாது. ரைட். ஒரு ஆள் நடந்து போறாரு பாதுசாரி, எங்கால பக்கம் போகணும்? வலது வலது பக்கம். வலது பக்கம். சில மறந்தாக்களுக்கு என்ன என்று சொல்லலாம்? வலதா இடதா வலதா இடதா என்று சில ஆக்கள் இருக்காது. அப்படி ஆனாக்கள் உண்மையானாக்கள் கை வைத்துங்க. வலதா இடதா வலதா இடதானே கொஞ்சம் மறந்தம். உண்மையா வைக்கல சும்மா வைத்து. ரைட். 3 4 ரைட். இப்படி எல்லாருக்குமே இல்லை, சில ஆக்களுக்கு வரும். சரியா? எங்கால கை பக்கம் போறேன். சும்மா இப்ப நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்கண்டா மறக்க மாட்டீங்க. விழுங்குற கை பக்கம் என்ன பக்கம்? விழுங்குற கை பக்கம். எங்கால கை பக்கம் விழுங்குறீங்க? வலது அள விழுங்குறீங்க. சரியா? அப்ப சும்மா ஜோக்கு மாதிரி வலது அள விழுங்குற கை பக்கமா தான் நடந்து போகணும். இது மறக்குமா? இல்ல. இப்ப யோகரன் சொல்லி தந்தார் என்ன கை பக்கம்? விழுங்குற கை பக்கம். ரைட். அப்ப எங்கால பக்கம் நடந்து போகணும்? வலது கை பக்கம். அதுக்காண்டி விழுங்குற கை பக்கம் முன்னாடி வைக்கிறல்ல. சரியா? கேள்வி வந்தா எங்கால பக்கம் போகணும் கேட்டா விழுங்குற கை பக்கம் மண்டலி வைக்கிறல்ல. விழுங்குற கை பக்கம் மண்டா என்ன? வலது பக்கம். ரைட். இப்ப இந்த விதிமுறைகளை கடைபிடிச்சா நமக்கு ஆபத்துக்கள் வீதி விபத்துக்கள் வராது. அதாலதான் வீதி விதி என்ன கடைப்பிடிக்காத வாகனங்களை செலுத்துறதுனால ஏற்படக்கூடியது. இதுக்கு விட முதலாவது தான் வீதி விபத்துக்கள் ஏற்படும்ங்கிறதான் சரியான விட. ரெண்டாவது இல்ல, முதலாவது தான் சரியான விட, ரெண்டாவது விட வராது. 28வது விலங்குல இல்ல 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 நான் கேட்பேன். அங்க திரும்பிட்டு தெரியும் எனக்கு. அப்ப அப்படியானாங்கள் தான் நான் கேட்பேன் கேள்வி, எனக்கு கவனத்தை செலுத்துறதுக்காக வேண்டி. 28வது உணவுகளை பாதுகாப்பான முறையில் தயாரிக்காவிட்டால் ஏற்படக்கூடிய விளைவு. அப்ப உணவுகளை பாதுகாப்பான முறையில தயாரிக்கல, உணவுகளை பாதுகாப்பா செய்யாம இருந்தா என்ன நடக்கும்? உங்களோட விட என்ன டினிஷா விட? முதலாவது விட அம்மா ஏசிட்டு போறா போல. இந்தா எல்லாம் விளங்க நீங்க. முதலாவது உணவு சில வேளை நஞ்சாகும். பாதுகாப்பான முறையில தயாரிக்கலன்னு சொன்னா சரியா? உணவு சில வேளை நஞ்சாகும், பாதுகாப்பான முறையில தயாரிக்க இல்லையென்றா. இது உணவு சுவை குறைவடையும். இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. சுவை குறைகிறதுக்கு சம்பந்தம் இல்லை. அதுக்கு டேஸ்ட் இல்லாம அவங்க உப்பு போடாம அப்படி சமைச்சாங்கதான் சுவை குறைவடையும். பாதுகாப்புக்கு இதுக்கு ரிலேஷன்ஸ் இல்லை. அடுத்த மக்கள் விரும்பி உண்பர், இதுவும் வராது. முதலாவதுதான் சரியான விட. வேற யார் டவுட் கேட்கணுமா? இல்ல. 29வதுக்கு சிறுபிள்ளைகள் கையடக்க தொலைபேசிகளை அதிக அளவில் பாவிப்பதால் ஏற்படக்கூடிய தீமையாக அமைவது. ஏற்படக்கூடியது நோஹா என்ன விட? என்ன இப்பதான் கேள்வி வாசிக்கிறீங்களா?
மைக் ஆன் பண்ணுங்க. முதலாவது வெரி குட். ரைட். என்னவாம்? இதுக்கு வந்து சிறு பிள்ளைகள் கையடக்க தொலைபேசி அதிக அளவில் பாவிப்பதனால ஏற்படும் தீமையாக அமைவது. அதாவது உடல் உள்ள குறைபாடு ஏற்படும். சின்ன பிள்ளைகள் கூட நேரம் போனை வச்சுட்டு யூஸ் பண்ணி இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும்டா உடல் உள்ள குறைபாடு. இதை நான் இப்ப சொல்றேன் என்னன்னு சொன்னா, இப்ப சின்ன சின்ன அகலை இருக்குது எங்கட விட்டையும் தூக்கி வச்சுக்கிறார்கள். 1 வயசுல 2 வயசுல ஒரு அழி எந்நேரம் பார்த்தாலும் சாப்பிட வச்சாலும் செஞ்சா போனை தான் கொடுக்கணும். இது நாளடைவில் தொடருமெண்டா. இப்ப நீங்களும் அந்த தான் செஞ்சிருப்பீங்க சரியா? இப்ப நீங்களும் அது சில டைம்ல உங்களோட தங்கச்சி மாரும் அப்படி செஞ்சுட்டு இருப்பாங்க. இது நாளடைவில் தொடருமெண்டா அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப நீங்களும் தான் இப்ப நீங்க வந்து கொஞ்ச நாள் தொடர்ந்து காலத்துல விடிய எழும்பினா போனையே பார்த்துட்டு கிடக்குறதான் அப்படியே தொடர்ந்து பார்த்து திராவில தூங்க போகலையும் போனையே பார்த்துட்டு அப்படி இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா, சில போட்டோ இதுல ஃபேஸ்புக்ல பார்த்துருப்பீங்க. எந்நேரம் என்ன பாக்குறேன்டா விளையாடுறேன். இப்ப சரியா, நான் 2 பேர் 3 பேரை கண்டிக்கிறேன். என்னை மட்டும் இப்படி அவங்களோட போனை பறிச்சாலும் இப்படியே செய்வாங்க. ஏன்னு சொன்னா அது கொஞ்சம் நோயாக்கி போட்டுரும், வருத்தமாக்கி போட்டுரும். இதாச்சும் பச்சையா சொல்ல போனா டூஸ் ஆக்கி போட்டுரும் சரியா? அதாவது இந்த பிள்ளைற மைண்ட் இருக்குவா, மூளை இருக்குவா, சின்ன வளர்ற மூளை. அந்த வளர்ற மூளைய நாம வந்துட்டு போனையே கொடுத்து இது செஞ்சோம்டா அப்படியே கைப்பழக்கமாய் மைண்ட் வந்து மாறி போகும். சில வீடியோவில் இருக்குது, எனி டைம் போனை யூஸ் பண்ணா அந்த போனை பறைக்கக்குள்ள கத்திட்டே இப்படி 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 செஞ்சுட்டே இருக்குங்க அந்த பிள்ளை. அதாவது டாக்டர்ஸ் மாதிரி சொல்றேன் என்னடா சின்ன பிள்ளைகளுக்கு போனை கொடுக்கப்படான்னு சொல்றேன். சின்ன பிள்ளைகளுக்கு அப்ப கொடுக்காட்டி கத்துதுன்னு சொல்லிப்பட்டு அது வந்துட்டு பழக்கம் அடைஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு என்ன நடக்குமெண்டா மைண்ட்ல மூளையில பிரச்சனையில கொண்டு வரும். அப்படி கொண்டு வரதான் உடல் உள்ள. அடுத்தது இன்னொரு பிரச்சனை வரும். இப்ப நல்லா கண் விளங்கு சரியா? போ வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யமாண்டா போடணும். இந்த நானும் போட்டு காட்டுறேன், விரிக்கி நானும் போடுறான் சரியா? அப்ப போட வேண்டி வரும். இப்ப இல்ல, கொஞ்சம் போ 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 வந்துட்டு என்னண்டா தூர வீசுகிறது விளங்காது. ஏன்னாடா நம்ம பக்கத்திலேயே போனை வச்சுட்டு தானே, பக்கத்திலேயே போனை வச்சுக்க நிமிந்தி பாக்குறதுக்கு தூர வீசுகிறது விளங்காம போயிட்டு அப்ப கண்ணாடி யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அப்ப அதால தான் என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளை சின்ன ஆக்களுக்கு, பெரிய ஆக்கள் அது பிரச்சனை இல்லை, சின்ன ஆக்கள் வளர்ந்து வர வயசுல அவங்க வந்துட்டு போனை யூஸ் பண்றதை குறைக்கணும். அதாவது சில கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, டிவிக்கு முன்னுக்கு போயிட்டு இருக்காத நேசரத்தை எந்நேரம் டிவிக்கு முன்னுக்கு போயிருக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் இதுதான் பிரச்சனை சரியா? முதல் வந்து போன் வாரத்துக்கெல்லாம் முன்னே எல்லாரும் டிவிக்கு முன்னே தான் போயிட்டு இருக்கிறது. அதால மூத்தாக்கள் வந்து ஈஸ்வரர் டிவிக்கு முன்னுக்கு போயிட்டு இருக்கப்படான்னு. இப்ப பெரும்பாலான விட்ட டிவி இருக்கி ஆனா யூஸ் பண்றல, எல்லாரும் போன் யூஸ்க்கிறதுக்கு ஆட்டி சில ஆக்கிட்ட டிவி இருக்கு யூஸ் பண்ணுவாங்க நாடகம் பாக்குறதுக்கு மட்டும். சில பேர் என்ன செய்வாங்க முன்னுக்கு போய் குந்திட்டு இருந்துருவாங்க நாடகத்துக்கு. சரி, யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ண வேணாண்டு இல்லை, ஆனா எனி டைமும் யூஸ் பண்ணக்கூடாது. விடிய அதாவது ஒரு நாள் 24 மணி தேலமாண்டா நாம எழும்புறது தூங்குறது ஒரு 8-9 மணி தேலம் தூங்குவோம். மிச்சமாக உள்ள டைம் வந்துட்டு 12 மணி தேலம். 12 மணி தேலத்துல அங்கங்கே போயிட்டு வந்தா ஒரு 2 மணி தேலத்தை கழிச்சு மிச்சம் 10 மணி தேலம் 9 மணி தேலம் போன்லேயே கொஞ்சிட்டு இருக்கப்படா. அப்படி இருந்தா நமக்கு மைண்ட் உடல் உள்ள குறைபாடு ஏற்படும். சரி, அப்ப விட வந்துட்டு முதலாவது விட சரியான விட. அடுத்தது அதிக அளவு தொலைபேசிகளது விலை அதிகரிக்கும், இது வராது. அடுத்தது புதிய தொழில்நுட்ப அறிவு வரும் என்கிறது இது ஒரு நன்மை சரியா? இது தீமையை கேட்டிருக்குது, இது ஒரு நன்மை. தொடர்ந்து போனால் வந்துட்டு பாவிச்சா அந்த தொழில்நுட்ப அறிவு வந்து நமக்கு வரும். சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய ஆளுக்கு போனை கொடுத்தா எனக்கு தெரியா அந்த போனையும் நீ பாவிச்சுக்க, எனக்கு அந்த கேம்ஸும் தெரியா, போட்டோ அடிக்கிறேன்னு தெரியா, ஒன்று அடிக்க தெரியாம்பார். ஆனா சின்ன பிள்ளைகிட்ட போனை கொடுத்தா விட்டா நஞ்சம் ஒன்னாங்க என்ன வடிவா அடிச்சு தரும் போட்டோ. அப்ப அது வந்துட்டு நாலேஜ் வந்து அதிகரிக்கும் சரியா? ரைட். அப்ப இது கேட்டது நமக்கு தீமையாக அமைகிறது தான் கேட்டிக்குது. அப்ப தீமை என்று சொல்லி சொன்னா நமக்கு நோய் வாரது ஒரு தீமை. ரைட். 30வது நிகழ்நிலை பரீட்சை மூலமாக மாணவர்கள் பெரும் நன்மையாக அமைவது. ரைட். யாரு சொல்லுவீங்க நிகழ்நிலை பரீட்சைன்னு சொல்லி சொன்னா என்ன? யாரு கேளு?
நிகழ்நிலை பரீட்சைன்னு சொன்னா என்ன? உண்மையா எனக்கு தெரியும், சொல்லுங்களேன் பாப். நிகழ்நிலை பரீட்சைண்டா இதுதான். யார் சொல்லுவீங்க? தினிஷா யுவித்ரா சொல்லுங்க. நிகழ்நிலை பரீட்சை என்றா சார் அந்த இதுனே நம்ம செய்வோமே பேப்பர் ஒரு ஆள் பார்த்து கொண்டே செய்யறது அதான் சார். அதான் நாம செய்வோமே போன பார்த்துட்டு எக்ஸாம் ஒன்று செய்வோமே அதானே சொல்றீங்க? ரைட். அதாவது என்னன்னு சொன்னா, நீங்க போனை பார்த்துட்டு ஒரு லிங்க் ஒன்று அனுப்புவா சார் மாதிரி, நீல கலர்ல லிங்க் உண்டு. அதை தட்டின உடனே எக்ஸாம் பேப்பர் இப்படி கேள்வி, அதாவது கேள்வி ஒன்று கட்டுப்பட்டு அதுல 1 2 3 அண்டி இருக்கு. 3 இது போட்டிப்பாங்க. அதுக்கு நீங்க பிடிச்சி தட்டிடுவீங்க, மார்க் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு போகும். இப்படி ஒரு எக்ஸாம் ஆன்லைன்ல நம்ம பேப்பர்லாம் எக்ஸாம் எல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். சரியா? இதைத்தான் சொல்றேன். இதுதான்டா இந்த ஆன்லைன் எக்ஸாம்னு சொன்னா. இப்ப வந்து இது எப்ப இன்ட்ரோடியூஸ் ஆயின அப்படின்டா, இது எப்ப வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயினு சொல்லி சொன்னா, கொரோனா வந்ததுக்கு பிறகு. பெரும்பாலும் கொரோனா தெரியும் தானே, கொரோனா நோய் என்று வந்துச்சு. சரியா? அது என்ன நோய்னு சொன்னா, எல்லாருக்கும் வந்துட்டு பரவுற நோய் உண்டு. பக்கத்தில் உள்ள ஆளுக்கெல்லாம் பரவுற இருமல் மாதிரி நிறைய வந்துட்டு போன ஒரு 5 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னே 5 வருஷத்துக்கு முன்னே எல்லாரும் இது போட்டோம், மாஸ்க் எல்லாம் போட்டோம். அந்த டைம்ல பிள்ளைகளுக்கு வந்துட்டு படிச்சு கீழாத சுச்சுவேஷன், ஸ்கூலுக்கும் போய் கீழா, அப்ப வெளியாகி கீழா. அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன். அப்ப படிக்கையும் வேணும், படிக்கணுமேனு சொன்னா இப்ப ஆன்லைன் சூம் மூலமான கற்பித்தல் சரிப்பட்டு தான் இன்ட்ரடியூஸ் ஆகி சூம்ல எல்லாரும் பெரும்பாலானாக்கள் இப்ப படிக்க வந்து. அதுக்கு முதல்ல வந்து சூம்ல யாரும் வரல, நேரடியா போய் கிளாஸுக்கு போய் படிக்கிற மட்டும்தான், ஸ்கூல்லையும் போய் படிச்சுட்டு. அதுக்கு பிறகுதான் வந்து சூம்ல வந்து எல்லாரும் இப்ப சூம்ல நாட்டத்தாண்ட சூம்ல போய் கிளாஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே போல அந்த சூம்ல படிக்கிற மாதிரி படிக்க பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வைக்க தானே வேணும். அப்ப அந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் சரியா, அதால செய்யறதால என்ன நன்மைன்னு சொன்னா, அதுக்கு வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாக்கள், எக்ஸாம ரெடி பண்றாக்கள் அவங்க என்ன செய்வான்னு சொன்னா, இப்ப ஸ்கூல்ல எக்ஸாம் பேப்பர் தருவாங்க, அது 1 மணித்தியாலம் மட்டும் போட்டுத்தானே இப்ப போட்டிப்பா. ஆனா இந்த எக்ஸாம என்ன 1 மணித்தியாலம் மட்டும் சும்மா தந்து விட்டா நீங்க விடிய இன்றைக்கெல்லாம் செய்வீங்க, செய்வீங்கானே பேப்பர் தந்து விட்டா சரியா, இன்றைக்கெல்லாம் செய்வீங்க. அப்ப அதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி சரியா, அதுல ஒரு டைம் லிமிட் ஒன்று போட்டிப்பாங்க. அந்த டைம் ஒன்று கொடுத்து வைக்கிற 1 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் தான். நீங்க சரியா, அதுல வந்து 1 மணித்தியாலம் தான் டைம் கொடுத்தாங்கன்னு சொன்னா, அதுக்கு மிச்சமா 1 நிமிஷம் கூட தாண்டி செய்யலாம், ஆஃப் ஆயிடும். அதுக்கு முன்ன நீங்க 1 மணித்தியாலத்துக்கு முன்ன செய்து போட்டு சப்மிட்ட கொடுத்துடணும். இல்லைன்னு சொன்னா நீங்க எது வரைக்கும் செய்திருக்கிறீங்களோ அது வரைக்கும் எடுத்துடும், சப்மிட் பண்ணா அப்படியே எடுத்துடும். சிலது வந்துட்டு கேன்சல் பண்ணி விட்டுரும், நீங்க அனுப்பலேன்னு 1 மணித்தியாலத்துக்கு. அப்ப என்ன செய்வோம்னு சொன்னா, பயத்துல 1 மணித்தியாலத்துக்குள்ள செய்யற மாதிரி நம்ம வந்துட்டு பிராக்டிஸ் ஆகும். சரியா? அப்ப டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள டைமுக்குள்ள செய்ய நம்ம பழகுவோம். அதுதான் அதுல நன்மை. விளங்கிட்டா? ஆன்லைன்ல நான் இப்ப எக்ஸாம் வைக்கிறல்ல, ஏன் வைக்கிறல்ல, நீங்க போனே பார்த்துட்டு இருக்கப்படான்றதுக்கான வைக்கிறல்ல, சில இடத்துல வெய்படுது அப்படின்னு சொன்னா சரி, அந்த போன்ல 40 கேள்வியும் பார்த்துட்டீங்கன்னா நம்ம கஷ்டம். சரி, அப்ப என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா, முதலாவது வினாக்களுக்கு விடையளிக்க நேரம் போதாமையாக இருக்கும் இல்ல. சரியா? முதலாவது வினாக்களுக்கு ஆன்லைன்ல சில நன்மையாக கேட்டிருக்குது. நன்மை என்னன்னு சொல்லிச்சு, வினாக்களுக்கு விடையளிக்க நேரம் போதாமையாக காணப்படும்ங்கிறது வராது. அடுத்தது இணைய வழி பரீட்சை மேற்கொள்ள சிரமமாக அமையும். இது நன்மை இல்லை, இது தீமை, இதுவும் தீமை. அடுத்தது வினாக்களுக்கு விரைவாக விடையளிக்கும் திறனை பெறுவாங்க. இப்ப இதை செஞ்சு பழகினாலும் சொன்னா ஆன்லைன்ல எக்ஸாம் செய்ய இவங்களோட நன்மை என்ன வருமெண்டா, சரியா டைமுக்குள்ள முடிக்க பழகுவா. அதுதான் அப்ப இந்த 3வது ஆன்சர் சரியா வரும். ரைட், அடுத்த கேள்வி. இது முக்கியமான ஒன்று. இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்ததெல்லாம் 30 வரைக்கும் வினாக்கள்ல பார்த்தது. உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல ஃபர்ஸ்ட்டுக்கு
ஒரு 2 கேள்வி அல்லது ஒரு கேள்வி 40 கேள்வியில இந்த மாதிரி வினாக்கள் பெரும்பாலும் 2 கேள்வி வரும். அப்படி வார கேள்விதான் முன்னுக்கு வார வினாக்கள். இது இல்லாட்டி இதோட மேலதிகமா, அதாவது நான் போன கிளாஸ்லயும் இந்த கிளாஸ்லயும் கொஞ்சம் கூட கதைச்சேன். சரியா? அப்ப இப்படித்தான். அப்ப நான் கதைச்சதுல சுருக்கத்துல சில வேறு விதமா கேள்வியில மாறி வந்தாலும் கதைச்சதுல சில இதுல வச்சு கேள்வியில வரல எடுக்கலாம். சரியா? நான் எடுக்கல, வேறு வேறு இடத்துல இப்படி கேள்வியெல்லாம் வந்திருக்குது. அதை வச்சுதான் இப்ப சொல்லி தந்திருக்கேன். சிலதுகள் அன்றைக்கு வந்து நீர் மாசடைகிற, சூழல் மாசடைகிறது, அதில் வச்சு சொல்லி தந்தேன். அப்ப வேறு வேறு பேப்பர்கள் எல்லாம் கேள்வி வந்திருக்குது, அதை வச்சு செஞ்சிருக்கு. இப்ப இந்த இது வந்துட்டு 30 கேள்விக்குள்ள இதே மாதிரி நிறைய கேள்விகள் வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும், இதுல செய்து நீங்க பிராக்டிஸ் எடுக்கணும். ரைட். அடுத்தது வந்து தரவுகளை வகை குறிக்கிற மாதிரி நீங்க கிராஃப்ல செய்கிற மாதிரி. இப்ப இதுகள் என்னன்னு சொன்னா ஒரு டேட்டா. சரியா? அதாவது தரம் 5ல தரம் 1ல் 5 வருடங்களில், சரியா, தரம் 1ல் சேர்ந்த மாணவர்கள் தொடர்பான விவரம் அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. இதனை அவதானித்து இடைவெளிக்குரிய விடையை தெரிவு செய்க. இந்த இதுல சரியா யாரு சொல்லுவீங்க, இதுல விளக்கம் என்னோட யாரு சொல்லுவீங்க. விடை கேட்கல நான், அது தந்திருக்கிறது என்ன அர்த்தம், யார் எப்படி விளங்கிருக்கேன்னு பாப்போம். ரெண்டு பேர்ல ஒரு ஆள். வருஷத்தை மேல வந்து அந்த அந்தந்த வருஷத்துக்கு எத்தனை மாணவர்கள் சேர்ந்திருக்காங்கன்றத தந்திக்கு. அது அட்டவணை எப்படி சொல்லுது? மேல ஒரு வருஷத்தை போட்டு போட்டு அந்த அட்டவணைக்கு மேல இருக்கிறது வருஷம், கீழே இருக்கிறது அந்த வருஷத்துக்கு சேர்ந்த பிள்ளைகளோட எண்ணிக்கை. வெரி குட். அதாவது இந்த இருக்கிறது ஆண்டு. சரியா? பார்த்துக்கொள்ளுங்க. 2016ஆம் ஆண்டு 115 பிள்ளைகள் சேர்ந்திருக்காம். இன்னத்துக்கு முதலாம் ஆண்டுக்கு. அடுத்த வருஷம் 2017ஆம் ஆண்டு 140 பிள்ளைகள் சேர்ந்திருக்கு. 2018ஆம் ஆண்டு 165 பிள்ளைகள் சேர்ந்திருக்கு. 2019ஆம் ஆண்டு அடுத்த வருஷம் 190 பிள்ளைகள் சேர்ந்திருக்கு. இப்ப கேட்காங்க 2020ஆம் ஆண்டு இத்தனை பிள்ளைகள் சேர்ந்திருக்கும். ஒரு ஆள் சொல்றாரு, சரியா, நான் என்ன சாத்திரமா பார்த்த இப்படி என்று சொல்றாரு. சொல்லலாமா அவரு? சொல்லலாம். ஆனா சரியா ஒன்றுமே இல்லாம முதலாவது வருஷம் மட்டும் 2015 மட்டும், சரியா, 2016ஆம் ஆண்டு மட்டும் 115, 2017ஆம் ஆண்டு எத்தனை என்று கேட்டா அவர் சொல்லலாம், நான் எப்படி சாத்திரமா வத்த சொல்றேன். ஆனா இங்க பாருங்க, இதோட தந்திருக்காங்க 2016, 17, 18 தந்து ஓட்டு இப்படியே கொண்டு தந்திருக்காங்க. அப்ப அதுக்கு நாம என்ன செய்யணும்னு சொன்னா, என்ன இது என்ன கூடி கூடி போகுதா என்று நாம பார்க்கணும், அல்லது குறைஞ்சு கொண்டு போகுதா அப்படி பார்க்கணும். அப்படி பார்த்த மட்டும் சொன்னா, இப்ப பாருங்க இதுல 115 இருக்கிறது. வீடியோ சின்னதா பெருசா? சின்னதா வரைக்கி? எந்த வீடியோ சின்னதா இருக்கி? ஓம் சார். எந்த வீடியோ சின்னதானே? ஓம் சார். ஸ்கிரீன் பெருசா தானே இருக்குது. ரைட். அப்ப இது நான் கீறுறது ஸ்கிரீன் தான் தேவை. ரைட். இப்ப 115 2016ஆம் ஆண்டு இருக்கு. சரியா? 2017 140. அப்ப இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியா இதை பாத்தீங்கன்னா இது கூட்டிட்டு போகுதுவா? கூட்டிட்டு போகுது. அப்ப கூட்டிட்டு போகுதுண்டா எத்தனை ஆள கூடுது? 25. 115 அரிக்கிறது 140 மாறுதுண்டா 25 கூடுது. எப்படி பாக்குறேன்? 140ல இருந்து 115 கழிச்சு பாருங்க, 25 வரும். சரியா? 25 வரும். ரைட். 25 வருந்தா அப்ப அடுத்த இதையும் 25 நாம கூட்டிப்பாகும். 140 25 165. சரியா? 165 25 190. அப்ப என்ன செய்ய மாட்டோம்? 190ஓட 25 நாம கூட்டுவோம். கூட்டினோம் சொன்னா என்ன விட வரும்? மிஸ்கா சொல்லுங்க, என்ன விட வரும்? 215 சார். 2000
215. 215. வெரி குட். அப்ப ரெண்டாவது விட சரியான விட. இது விலங்கல் சொன்னா கையுத்துங்க. யாருக்காச்சும் விலங்கல் ஏண்டா விலங்கல் விலங்கதாக்கள் யாரும் இருக்கிறீங்களா? சனாலியாவா? சனாலியா விலங்கல்லையா? விலங்கல்லையா? விலங்கல்ல என்ன கை வைத்துங்க? விளங்கிட்டு. ரைட். சரி, ஓகே. என்னண்டா ஒவ்வொரு வருஷத்துக்கு அடுத்த வருஷம் 25 கூடி கூடி போகுது. அப்ப கூடி கூடி பாத்தீங்களா 190ஓட 25 கூட்டினீங்களா 215 சொல்லி வரும். சரியா? ரைட். அடுத்தது அடுத்த வினா 32வது வினா. தொழிற்சாலை ஒன்றில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் தொடர்பான விவரம் அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. அதனை அவதானித்து வினாக்களுக்கு விடை தருக. இப்ப பாருங்க, இது பொருள். இது ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம். சரியா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். இது பொருள். கடிகாரம், மணிக்கொடி செஞ்சிருக்காங்க. தொப்பி, அடுத்தது பந்து. இது உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது. ஜனவரி மாசம் முதலாம் மாசம் 35 கடிகாரம் செஞ்சிருக்கு. பிப்ரவரி 2ஆம் மாசம் 45 செஞ்சிருக்கு. அப்ப 3ஆம் மாசம் எத்தனை செஞ்சிருப்பாங்க? 55. எத்தனை? 55 சார். 55. 55. ஏன் 55 சொல்றீங்க? அது 5 கூடிக்கு கூடி கொண்டு போகுது சார். ஏன் 55 சொல்றீங்க? 15 கூடி கொண்டு போயிருக்கு சார். 15 கூடுதா? 10 கூடுதா? இஸ்கா 15 தான் கூடுது. 10 சார். 10 கூடுது. நல்லா பாருங்க, 10 கூடுது. சரியா? 10 கூடுது. 35 10 45. 45ஓட 10 கூட்டினோம்னு சொன்னா 55. 55ஓட 10 கூட்டினோம்னா 65. ரைட். அடுத்தது தொப்பி. கூடுதா குறையுதா அண்டு பார்த்தா கூடுது. எத்தனை கூடுது அண்டு பாக்குறதுக்கு வேணுமெண்டா 140ல இருந்து 115 கழிச்சு பாருங்க. அப்படி இல்லையண்டா நீங்க கையாலையா நீ பார்க்கலாம். சரியா? ரைட். ஹம்தா சொல்லுங்க, எத்தனை கூடி போகுது தொப்பி? 140ல இருந்து 115 கழிச்சு பாருங்க, எத்தனை கூடுதுண்டு வரும்? 25. 25. வெரி குட். அப்ப அதுல விட என்ன வரும்? என்ன வரும் விட? 190 சார். 190. இதோட நம்ம 25 கூட்டினோம்னு சொன்னா 192 வரும். ரைட். அடுத்தது பந்து. பந்துக்கு யார் சொல்லுவீங்க? கை வைத்தினா இப்படித்தான் வரும்னு சொல்லி தரணும். ரிஃபா சொல்லிடுமா? சார் 30 கூடுது சார். இல்ல அவடத்த இந்த இடைவெளியில எத்தனை வரும்? 70. 70 சார். சும்மா 70? 70. வெரி குட். எப்படி பார்த்தோம்னு சொன்னா 100 இங்க 130. அப்ப 30 கூடுது. வா, அப்ப 30 கூடுதுன்னு சொன்னா அப்ப 40ஓட நாம 30 கூட்டினோம்னா 70. 70ஓட 30 கூட்டினா 100 வரும். 70ஓட 30 கூட்டினா 100. 100ஓட 30 கூட்டினா 130. அப்ப அந்த இடைவெளியில வாரது 70. ரைட். இப்ப முதலாவது கேள்வி. 32வது கேள்வி. மார்ச் மாதம் உற்பத்தி செய்யப்பட்ட கடிகாரங்களது எண்ணிக்கை. அட்டவணையை பார்த்தோம்னு சொன்னா மார்ச் அந்த இருக்கிறது. மார்ச் மாசம். சரியா? மார்ச் மாசம். இது உற்பத்தி செய்யப்பட்ட கடிகாரங்களின் எண்ணிக்கை. கடிகாரத்தை கேட்டிருக்குது. சரியா? கடிகாரம் இந்த இருக்குது. அப்ப என்ன? 55.
அப்ப விட வந்து என்னன்னு சொன்னா 55. 55. Right, அடுத்தது 32வது ஏப்ரல் மாதத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட தொப்பிகளது எண்ணிக்கை. ஏப்ரல்ல எத்தனைவாம் தொப்பியை கட்டிக்கும். அந்த தொப்பி ஏப்ரல் எந்த அடிக்குது வந்தா அப்படி வந்தா எந்த அடிக்குது ஏப்ரல். அப்ப நம்ம எடுத்திருக்க 190 தானே. Right, விட வந்து 3வது விட. 34வது ஒவ்வொரு மாதத்திலும் பந்தின் உற்பத்தி எவ்வளவால அதிகரித்து செல்கிறது. உங்களோட விடையை காட்டு. எவ்வளவால அதிகரித்து செல்லுது? 30 சார். விடையை காட்டு. 30 சார். 30 சார். 30 சார். 3வது விட, 2வது விட, 3வதும் 2வது. 2வது. ரஸ்மா என்ன விட? 2வது சார். 2வது விட. Right. ஒவ்வொரு மாதத்திலும் பந்தின் உற்பத்தி எவ்வளவு அதிகரித்து சொல்லுது? அதான் நம்ம பார்த்தோமே, 40 இருந்தது, 30 கூட்டினா 70. அப்ப எத்தனை ஆள் அதிகரிக்குது? 30 அதிகரிக்குது. சரியா? அப்ப 30ங்கிறது 2வது விடை. 20 அதிகரிக்கல, 30 அதிகரிக்குது. அப்ப 2வது விட தான் சரியான விடை. சரியா? ரைட், அடுத்தது பாடசாலை ஒன்றில் தரம் 5 வகுப்பு மாணவர்கள் 3 பிரதான பாடங்களிலும் 3 தவணைகளில் பெற்ற புள்ளிகளது அட்டவணை தரப்பட்டுள்ளது. அதனை அவதானித்து வினாக்களுக்கு விடை தருக. அவதானிக்கட்டாம். என்னையா அஸ்லம், மைக் ஆன் பண்ணலாமா? இந்த நான் வச்சிருக்கிறது என்னையா சொல்லலுமா? இந்த நான் ரவுண்ட் பண்ணினது என்ன? யாரு சொல்லுவீங்க? இந்த ரவுண்ட் பண்ணி காட்டினது என்ன? யார் சொல்லுவீங்க? ரஸ்மா சொல்லுங்க. முதலாம் தவணை. இது முதலாம் தவணையில தமிழ் பாடத்துல 1485, கணித பாடத்துல 1695, சுற்றாடல் பாடத்துல 1350. முதலாம் தவணையில எடுத்த புள்ளிகள். 2ஆம் தவணை இது. 2ஆம் தவணையில தமிழ் பாடம் வந்து 1460, கணிதம் எத்தனை என்று சொல்லல, சுற்றாடல் வந்து 1308. சரியா? 3ஆம் தவணை எந்த அறிக்கை? இந்த 3ஆம் தவணையில தமிழ் பாடம் எத்தனைன்னு நாம கண்டுபிடிக்கணும். கணித பாடம் தந்திருக்காங்க, சுற்றாடல் பாடம் நம்ம கண்டுபிடிக்கணும் மொத்தத்தை. இதை வச்சு இப்ப நாம எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, ஃபர்ஸ்டுக்கு சரியா தமிழ் பாடத்தை பார்ப்போம். தமிழ் பாடம் முதலாம் தவணையில வந்து 1485 இருக்கு. 2ஆம் தவணையில 1460 இருக்கு. இப்ப கூடிட்டு போகுதுங்கிறாக்கள் 1 காட்டுங்க, குறைஞ்சிட்டு போகுதுங்கிறாக்கள் 2 காட்டுங்க. முதலாம் தவணையை விட 2ஆம் தவணை கூட இருக்கு என்றா 1, குறைஞ்சிருக்கு சார் என்றா 2. எது குறைஞ்சிருக்கு? சரி, எத்தனையால குறைஞ்சிருக்கு பாப்பா? கண்டுபிடிங்க பாப்பா. எத்தனையால குறைஞ்சிருக்கு? கண்டுபிடிச்சாலும் கை வைக்கலாம். எப்படி பாக்குற? கூடினத்துல இருந்து குறைஞ்சதை கழிச்சமண்டா வரும். 25. எத்தனையால குறைஞ்சிருக்கு? ஷாதாத் எத்தனையால? 25.
25. எப்படி கண்டுபிடிச்சீங்க? 25. நான் 1485யும் 1660 கழிச்சு ரைட். உங்களோட சவுண்டு கொஞ்சம் குறையத்தான் இருக்குது. கொஞ்சம் கிட்ட வந்து பேசணுமா? 1485ல இருந்து 1460 கழிச்சம். அது ரைட். ஓகே, சரியா? கூடினத்துல இருந்து குறைஞ்சத்தை கழிச்சிங்களா எத்தனை வருதுண்டா? 25 வருது. அப்ப இதுல இருந்து 1485 25 கழிச்சா இது வரும். அப்ப இதுல இருந்து 25 கழிச்சா அடுத்தது வரும். ரைட். அப்ப அடுத்த எத்தனை வரும் பாப்பா? கழிச்சு பாப்போம். யாரு சொல்லுவீங்கன்னு பாப்போம். 1460ல இருந்து 25 கழிச்சா 1437. மன்ஹா என்ன விட 1400. மன்ஹா மாறிட்டு. சுஹைப் என்ன விட? சுஹைப் அஃப்ரீத் சுஹைப்ல சொல்லலாம். என்ன சார்? அஃப்ரீத்ல என்ன விட சொல்லுங்க. 1455 சார். 1455. 55ஆ? இல்ல சார். 1460ல இருந்து 25 கழிச்சா 6ல இருந்து 2 போனா 6ல இங்க 5, 5ல இருந்து 2 போனா 3, இது 4 1 1435. சரி, இவிடத்தை சரியா யாருக்கு தெரியும் என்ன வருமெண்டு? யாருக்கு தெரியும் என்ன வருமெண்டு? தினிஷா என்ன நல்லா அதைக்கு தூக்கம்? விடைய சொல்லுங்க டினிஷா. எதுக்கு சார்? எதுக்கு? 38ஆவதுக்கா? ஹனிஸ் நிதின் சொல்லுங்க. 38. என்ன விட எப்படி வரும்? ரைட், லேட் ஆகுது, நான் சொல்றேன். சரியா? இப்ப இப்ப என்னண்டா என்ன வீடியோ பெருசா இருக்கா? பெருசா இருக்கு. சரி, இப்ப என்னண்டா இவிடத்தை 10 சரியா? இது இடவழி. இவிடத்தை 30. இந்த இடவழியில என்ன வரும்? என்ன வரும்? 20. 20. 10 இங்கால 30, இவிடத்த 20. சரி, இவிடத்த 50, இவிடத்த 150, இவிடத்த என்ன வரும்? 10.
நூறு நூறு என்ன வரும்? நூறு. அந்த நுஹா 100 வாயில வைக்கிட்டேன். 100. சரி, இப்ப இவடத்த 56, இவடத்த 86. என்ன வரும்? வினையில வந்து பால் தூக்குறதெல்லாம் 70 யார் சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். சாகிரா சொல்லுங்க. 56, இது 86. இடையில என்ன வரும்? 76 ஏன் அப்ப 66 வராதா? ஏன் வராது? 69 நீ பாருங்க சனாலியா கை கடிஞ்ச பரிசா தான் இன்னைக்கு. சரி சொல்லுங்க சனாலியா, என்ன வரும்? ஆ சரி சொல்லித்தாரன் கவனிச்சு சொல்லணுமா? இப்ப 10 இடையில ஸ்பேஸ் 30. அப்ப நாம இந்த மாதிரி நடுவுக்கு வரதை கண்டுபிடிக்கிறேன். இது மனசால பார்க்கலாம், அதால நீங்க செஞ்சுட்டீங்க. அது எப்படி வந்தேன்டா, இந்த 10ஐயும் இந்த 30ஐயும் நீங்க கூட்டினா 40. 40 ரெண்டா பிரிச்சிங்க. 1 2 2 இடத்தை வந்ததுக்காண்டி ரெண்டா பிரிச்சா 20 வரும். சரியா? அதுதான் இந்த 20. அதே போல இந்த 150 50ஐயும் ரெண்டையும் நாம கூட்டினோம்டா 200. 200 ரெண்டா பிரிச்சா 100. அதான் இது. அது போலதான் 56ஐயும் 86ஐயும் கூட்டி போட்டு ரெண்டால பிரிக்கணும். அப்படி பிரிச்சு எடுத்தா தான் சரியா வரும். என்னன்னு சொன்னா இது நடுவுக்கு வாரது. இப்ப யார் ஆன்சர் சொல்லுங்க? 66 என்ன வரும்? கூட்டி போட்டு பாப்போம். 86ஐயும் 56ஐயும் நம்ம கூட்டினோம்டா 6 6 12 1 மீதி 140. 13 1 14. அப்ப 142 71 சொல்லி வரும். யாருக்கு வந்து 71 வரும். அப்ப அதே மாதிரி தான் அங்க வந்திருக்கிறதையும் பாருங்க. அங்காலையும் இங்காலையும் வாரத்தை ரெண்டையும் கூட்டி போட்டு ரெண்டால பிரிக்கணும். அப்படி பிரிச்சிங்கன்னு சொன்னா ஆன்சர் எடுக்கலாம். சரியா? ஏனடா இது நடுவுக்கு இருக்குது. ஆயிரத்தி 695 1765 போட்டு வா. 5 5 10க்கு 0 1 மீதி 10 6 16 1 மீதி 7 மேலும் 14 1 மீதி 2 3460. இத ரெண்டால பிரிக்கணும். 3460 ரெண்டால பிரிச்சோம்னு சொன்னா ஒரு தரம் 1 2 1 மீதி 14. 14லையும் 7 இங்கால வந்துட்டு 7 2 14 0 6 கிளறக்கினா 6லையும் 3 தரம் 32 6 0 பூஜ்ஜியத்தில் அடங்காது 0. ஆகவே 1730 என்பது ஆன்சரா வரும். 1730 ஆன்சரா வரும். இവിടുത്തെ நம்ம கேட்கல இവിടുത്തെ. சரியா? அடுத்ததுக்கு குறைஞ்சிட்டு வருது. அடுத்தது குறைய இருக்குது.
சரியா 266 அப்ப எத்தனையால குறையுதுன்னு பாருங்க 42 எத்தனையால 42ஆல 42ஆல அப்ப அதுல இருந்து 1308ல இருந்து சரியா 42 கழிங்க கழிச்சிங்கன்னு சொன்னா 8ல இருந்து 2 போனா 6 இங்க 0ல இருந்து 4 போகாது 10 10ல 4 போனா 6 இது 2 அப்ப 12 1266 என்று வரும். ரைட் இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு பார்த்தோம்டா அங்கல பக்கம் இதுக்கு 3 தவணை பரீட்சையில் தமிழ் பாட புள்ளிகள் அவதானிக்கையில் எவ்வளவு புள்ளிகளால குறைந்து செல்கிறது கேட்டிருக்குது நமக்கு எத்தனையால குறைஞ்சிட்டு போகுது தமிழ் பாடம் எத்தனையால குறையுது 25ஆல குறையுது. கணித பாடத்துல 2ஆம் தவணை பரீட்சையில் மாணவர் பெற்றிருக்கக்கூடிய புள்ளி 1730 1730 அடுத்தது 1266 சுற்றாடல் பாடத்துல 3ஆம் தவணையில பெற்றிருக்கக்கூடியது 1266 யாருக்கு 3 சரி ஏற்கனவே எல்லாமே சரி 2 2 3 பாத்திமா 4 மிஸ்க 5 6 ஜினானி ரைட் 7 பேருக்கு சரி இல்ல ரைட் அடுத்தது பாப்போம் இதுவும் அதே மாதிரி செய்யலாம் 12 சரியா எத்தனை ஆள குறையுது இது கூடுதா குறையுதா 11 கூடிட்டு போகுது 11ஆல கூடிட்டு போகுது அப்ப 641ஓட 11 நாம கூட்டினமண்டா என்ன வரும் 652 ஒன்று மண்டும் 2 5 652 இந்த இடத்துல என்ன வரும் 444 447 ரைட் இதை எப்படி பாக்குறோம் நாம 444 சார் குறைஞ்சிட்டு போகுதா கூட்டிட்டு போகுதா குறைஞ்சிட்டு போகுதா கூட்டிட்டு போகுதா குறைஞ்சிட்டு போகுது ரைட் அப்ப குறைஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லி சொன்னா சரியா குறைஞ்சிட்டு போகுது எப்படி பாக்குற குறைஞ்சி 672ல இருந்து 458 குறைஞ்சிட்டு போகுது அப்ப எத்தனை குறையுதுன்னு பாக்குறதுக்கு சரியா எத்தனை குறையுது 458 போட்டு கழிச்சமண்டா எத்தனை குறையுதுன்னு விளங்கும் அப்ப 2ல இருந்து 8 போகாது 12ல 8 போனா 4 இங்க 6ல 5 போனா 1 அப்ப 14ஆல குறையுது அப்ப 658ல இருந்து 14 கழிச்சம் மட்டும் சொன்னா 8ல இருந்து 4 போனா 4 5ல இருந்து 1 போனா 4 444 யாருக்கு வந்த ஆன்சர் ஆன்சர் வந்தார்கள் ரைட் ஓகே அடுத்தது இது சரி 38வது கேள்விக்கு ஆன்சர் எடுப்போம் 4ஆம் வாரத்தில் பெறப்பட்ட வெள்ளை முட்டைகள் என்னது இன்னைக்கு இதுதான் 4ஆம் வாரம் இதுல வெள்ளை முட்டை எந்த இருக்கு எத்தனை கேட்டீங்க என்ன கேட்டீங்க 652 39வது இந்த வாரத்தில் எந்த நிற முட்டை 444 இருந்திருக்கும் இந்த இருக்கிறது 444 கண்டம் தானே 444 கண்டம்
ரெண்டாவதுக்கு ஆன்சர் சொல்லக்கூடிய ஆறு 39க்கு ஆன்சர் சொல்லக்கூடிய ஆள். ஹாத்திம் சார் முதலாவது விட மஹி சொல்லுங்க. சார் மூணாம் வாரம் சிவப்பு மூணாவது வாரம் வாரம் என்ன சிவப்பு முட்டை? முட்டை. சிவப்பு முட்டை சிவப்பு முட்டை. மூணாம் வாரம் சிவப்பு முட்டை. ரைட். வேற விட இவர் சொல்றாரு முதலாம் விட அதானே மஹீஸ்? ஓம் சார் ரைட். முதலாம் விட வேற விடைய உங்களோட விடைய காட்டுங்க. முதலாம் விட சார் அனிஸ் நிதின். மூன்றாம் வாரம் சிவப்பு முட்டை நீங்க ஏன் மூணா காட்டுறீங்க சொல்லுங்க பாப். ஏனா சார் அங்க 444 வந்து மூன்றாம் வாரமும் சிவப்பு மூணாவது காட்டுறீங்க விட முட்டைகள் இருக்கு சார். ஏன் மூணாவது காட்டுறீங்க? ஆமா. ஏனா சார் அங்க மூன்றாம் வாரம் சரியா இருக்கு சார். மேல இருந்து பாக்குள்ள மூணாவது வாரம் சரி. அப்புறம் அங்க கீழே அதுக்கு நேர பாருங்க. இங்க பாருங்க. இத நான் வேற கலரால மார்க் பண்ணி காட்டுறேன். கவனிச்சு கொள்ளுங்க. சார் நான் போட்டுச்சு ஒண்ணாவது நான் சரியா? சொல்றேன். கேட்ட கேள்வி என்னன்னா இந்த வாரத்துல எந்த நிற முட்டை 444 எண்ணிக்கையை கொண்டது. அப்ப நாம கண்டிருக்கிற 444 இது கண்டிருக்கிறோம். இது வந்து இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா மூணாம் வாரம். சரியா? மூணாம் வாரம் இதுதானே. இது வந்து என்னத்துக்குரியது என்று சொன்னா சிவப்பு முட்டைக்குரியது, வெள்ளை முட்டைக்கு இல்ல. முதலாவது விடையை பார்த்த மூணாம் வாரம் சிவப்பு முட்டை முதலாவது சரி. மூணாவது நீங்க விடையை காட்டினது மூணாம் வாரம் வெள்ளை முட்டை. மூணாம் வாரத்துல வெள்ளை முட்டை என்றா இந்த அரைக்கிறது 641 காட்டும். சரியா? அப்ப மூணாவது வராது. சார் நான் மாத்தி சொல்லிட்டேன். நான் போட்டிருக்க விட வந்து ஒண்ணாவது, ஆனா நான் மூணாவதுன்னு சொல்லிட்டேன் சார். சரி, எல்லாரும் மைக் ஆன் பண்ணிக்கிறீங்க. அதால வந்து உரியால் பேசுறது தெளிவில்லாம இருக்குது. மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, அடுத்தது 40வது கேள்வி. மூன்றாம் வாரத்தில் பெறப்பட்ட வெள்ளை முட்டை சிவப்பு முட்டைகளது மொத்த எண்ணிக்கை யாது? இதுக்கு யாரு விட சொல்லுவீங்க? மூணாம் வாரத்துல சிவப்பையும் வெள்ளை மன்ஹா என்ன விட? முதலாவது விட சார். எப்படி வந்த மூணாவது? முதலாவது. சரி, எப்படி வந்த? எப்படி அதை எடுத்தீங்க விட? மூணாம் வாரத்துல வெள்ளை முட்டைகளையும் சிவப்பு முட்டைகளையும் கூட்டி. ரெண்டையும் சொன்னா எந்தெந்த ரெண்டாவது? மூன்றாம் வாரத்துல. மூன்றாம் வாரத்துல ரெண்டையும் கூட்டின. மூன்றாம் வாரத்துல அதான் நம்பரை சொல்லுங்களேன் பாப்பா. 6041. 641. மற்றது 444. 444. ரைட். ரெண்டையும் கூட்டினா எத்தனை வருது? முதலாவது விட வருது. ரைட், ஓகே. சரியான ஆன்சர் முதலாவது. ஓகே, ரைட். அடுத்தது 41வது கேள்வி.